ஹாய் டியர்ஸ், மோஸ்ட் வாண்டட் வீடியோ. நிறைய பேர் வந்து நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தப்போ இந்த வீடியோ வந்து போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே இந்த வீடியோ மேக் பண்ணி நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். நம்ம எங்கே வந்திருக்கோம், யாரோட எக்ஸ்போக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, கலைஞர் அறிவாலயத்தில் லக்ஷ்மி போட்டிக் அப்படிங்கிறவங்க நடத்தின ஒரு சாரீ எக்ஸ்போக்கு தான் வந்திருந்தேன். அங்கே இருந்த சாரியோட குவாலிட்டி, அதோட கலெக்ஷன்ஸ், தென் வந்து ரேட் வைஸ், அப்புறம் அங்கே எப்படி வந்து சர்வீஸ் பண்ணாங்க, இதெல்லாமே வந்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே போகணுன்னே செம்ம க்ரௌடுங்க. இதில் வந்து நம்ம பொய் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மக்கள் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நானுமே வந்து தேர்ட் டே போகவும் என்ன நினச்சேன்னா, சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும், எல்லாமே வந்து 2 டேஸில் எடுத்துருவாங்கன்னு நினச்சிட்டு தான் போனேன். பட் வந்து பார்த்தா கலெக்ஷன்ஸ் எல்லாமே யூனிக்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரேட் வைஸ் காஸ்ட்லியாக இருந்தாலுமே அந்த ரேட்டுக்கு அந்த சாரீ ஒர்த்துன்னு தான் எனக்கு தோணுச்சு. தென் வந்து ஜுவல்லரி கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. ஃபேஷன் ஜுவல்லர்ஸில் இருந்து ட்ரெடிஷ்னல் ஜுவல்ஸ் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னே சொல்லலாம். இவங்களோட சர்வீஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாமா? இவங்களோட சர்வீஸ் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. ஒருத்தரை கூட குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப பொறுமையாக ஆன்சர் பண்ணாங்க, எடுத்து காட்டினாங்க. அப்புறம் நம்மளோட செக்ஷனுக்கு வந்தாச்சு, குர்தா செக்ஷன். இங்கே வந்தோன்னையும் பார்த்தோமா அப்படின்னா, இந்த யூடியூப்பில் இருக்கவங்க எல்லாமே யூஸ் பண்ணுற குர்தாஸ் வந்து இங்கே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 899, ஐ திங்க் 899லேருந்து 800, மோர் தென் 800ல் தான் இருந்துச்சு ப்ரைஸஸ். குவாலிட்டி வைஸும் ஓகேபிளாக இருந்துச்சு. நான் அந்த குர்தாவையும் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு, சரி ஓகே நம்ம இன்னும் ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கலான்னு எகெயின் கூட ஒரு டைம் நான் உள்ளே போயிட்டு வந்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. அமேசிங்கான ஒரு கலெக்ஷன்ஸ்ன்னு தான் நான் சொல்வேன். தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சுட்டீஸ்க்கெலாம் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இது லக்ஷ்மி போட்டிக்கு வச்சுருந்தாங்களான்னு எனக்கு தெரில, வேறு யாரோ வந்து ஸ்டால் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் அப்படியே வந்து அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் எகெயின் வந்து கலெக்ஷனுக்கு போனோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. எகெயின் வந்து நாங்கள் உள்ளே போய் எகெயின் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தோம். எங்களுக்கு பர்சனலாக வந்து நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்து நல்ல ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபைனலாக இந்த குர்தா தான் பார்த்தேன். ரெட் கலர் பார்த்துட்டு தென் வந்து எல்லோ கலர் குர்தா வந்து பார்த்தேன். நான் இதில் 2ல் எது செலக்ட் பண்ணியிருப்பேன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரியே இந்த சில்க் காட்டன் சாரீலேயுமே வந்து நான் ஒரு சாரீ செலக்ட் பண்ணேன். அதுலேயுமே எந்த சாரீ உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த சில்க் காட்டன்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. தென் வந்து இந்த காதி காட்டன், டிஷ்யூ காட்டன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் சாரீஸ் இருந்துச்சுங்க. நம்ம வந்து ரெகுலராக ஒரு ஷாப்புக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து நமக்கு ஒரு சில பேர் தெரிஞ்சால் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லவே இல்லை. இந்த சாரீலாம் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இப்போ ஒரு சாரீ காட்டுறேன் பாருங்களேன், அந்த சாரீலாம் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இந்த சாரீ எனக்கு ரொம்ப பர்சனலாக அந்த சாரீ வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த சாரியை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.